சர்வே மைண்ட் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நாம் பொதுவாக பல வகையான விலங்குகள் மற்றும் பறவைகளை பார்க்கிறோம். பல விலங்குகள் செல்லப்பிராணிகளாகவும் வளர்க்கப்படுகின்றன. செல்லப்பிராணி உரிமை என்பது பெரும்பாலான வீடுகளில் நாய்கள் மற்றும் பூனைகள் இரண்டையும் வைத்திருப்பதாகும். ஆனால் தற்போது வீடுகளில் முயல்களை வளர்க்கும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. முயல்களை பற்றி சிறு வயதிலிருந்தே புத்தகங்களில் படிக்கிறோம். அவற்றை பற்றி கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். பிறகு முயல்களின் பல படங்களை பார்த்து மகிழ்வோம். நீங்கள் முயல்களை பற்றி மேலும் அறிய விரும்பினால் இந்த பதிவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதில் ஆண் முயலை பக் என்றும் பெண் முயலை டோ என்றும் கூறுவர். ஆசியா மற்றும் அண்டார்டிகாவை தவிர அனைத்து நாடுகளிலும் முயல்கள் வாழ்கின்றன. முயல்கள் ஆபத்தை கண்டறிந்து மற்ற விலங்குகள் தாக்க முடியாதபடி தன்னை பாதுகாத்து கொள்ளும் திறன் இதற்கு உண்டு. இருப்பினும் உங்கள் முயலை வீட்டிற்குள் வைத்திருந்தால் மிதமான வெப்பநிலையுடன் கூடிய இடம் உங்களுக்கு தேவைப்படும். முயல்கள் அசைவ உணவு அல்லது பிற உயிரினங்களை வேட்டையாடுவதில்லை. அவை காய்கறிகள், பழங்கள் மற்றும் மூலிகைகள் மட்டுமே சாப்பிடும். பொதுவாக முயல்களின் உணவு தேடும் நேரம் என்றால் அது விடியற்காலை பொழுதுதான். ஏனென்றால் அப்போதுதான் மிதமான வெளிச்சம் இருக்கும். அந்த நேரத்தில் உணவுகளை தேடினால் மற்ற விலங்குகளிடம் இருந்து தாக்கம் எதுவும் ஏற்படாமல் பிழைத்து கொள்ளும். ஒரு பெண் முயலின் இனப்பெருக்க காலம் 8வது மாதத்தில் இருந்து நீடிக்கிறது. ஒரு பெண் முயலின் கர்ப்ப காலம் 30 நாட்கள். ஒவ்வொரு முயலும் அதிகபட்சமாக 10 குட்டிகளை உற்பத்தி செய்யும். முயல் குட்டிகள் 7 நாட்களில் முடி வளர்ந்து 21வது நாளில் கண்களை திறக்கும். ஒரு முயலின் சராசரி ஆயுட்காலம் 9 ஆண்டுகள். கண்டிப்பாக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இதுபோன்று பல தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.